நீங்கள் இன்டீரியர் ஒர்க் செய்யுங்க, பால் சீலிங் போடுங்க, போடாமல் போங்க. ஆனால் எந்த இடத்துல செய்யணும் செய்யக்கூடாதுன்றது மட்டும்தான் வாஸ்து சொல்லுதே கண்டி, மற்றபடி நீ என்ன வேணாலும் செஞ்சுக்கன்றது தான் நம்ம சொல்கிறோம். நீங்கள் இன்டீரியர் ஒர்க் கூட செய்யுங்க, ஆனால் ஈஸ்ட்டில் போய் ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிடாதீங்க. இன்டீரியர் ஒர்க்கால் வாஸ்து பாதிக்காது, ஆனால் அதை செய்யக்கூடிய இடத்தை பொறுத்து பாதிக்கப்படும்னு சொல்கிறது தான் நம்மளுடைய பிஎம்கே வாஸ்து அகாடமியில் நம்ம ஒவ்வொரு வாட்டியும் நம்ம தெளிவாக சொல்கிறோம். பால் சீலிங் போடுங்க, தப்பே கிடையாது. இன்டீரியர் ஒர்க் பண்ணுங்கள், தப்பே கிடையாது. ஒரு ஹோம் தேட்டர், ஒரு ரூம் வச்சுருக்கீங்க, ஒரு சினிமா தேட்டர் மாரி ஒரு வீட்டில் வந்து ஒரு ஏரியா ரெடி பண்ணுறீங்கன்னா அதுக்கு இன்டீரியர் ஒர்க் செஞ்சால் தான், அந்த சவுண்ட் ப்ரூஃப் ஏரியாலாம் வச்சா தான் நல்லாயிருக்கும். அங்கே வாஸ்து தப்புன்னு பார்த்தா முதல்ல அப்போ நீங்கள் அந்த இடத்துல சினிமா தேட்டரே ஒதுக்கக்கூடாது. அப்போது அந்த இடத்துல ஒரு சினிமா தேட்டர் மாதிரி ஒரு ஏரியா கட்டுறீங்க அப்படின்னா அந்த இடத்துல எல்லா சவருமே க்ளோஸ் ஆகி தான் இருக்கும், ஒரே ஒரு டோர் இருக்கும். இப்போ அந்த இடத்துல போய் ஈஸ்ட் ஃபுல்லாக க்ளோஸ் ஆகிருக்கு, இந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து வாஸ்து தப்புன்னு சொல்ல முடியாது. ஏன்னா சினிமா தேட்டருக்கு ஈஸ்ட் க்ளோஸ், நார்த்து க்ளோஸ்லாம் பார்க்கக்கூடாது. உனக்கு தேவை அந்த இடத்துல ஒரு நல்ல எஃபெக்டான சவுண்டு, ஒரு நல்ல படம் பார்க்கும். அப்போ என்ன தேவைக்காக ஒரு இடத்தை நீங்கள் வந்து ஏற்படுத்துகிறீங்களோ அந்த தேவைக்கு கரெக்டாக பொருந்தி வர மாதிரி தான் வாஸ்து நம்ம பார்க்கணுமே கண்டி, எல்லா இடத்துக்கும் ஒரே மாதிரியான ஃபார்முலாவை அப்ளை பண்ணக்கூடாது.